ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்டர்னல் மோடுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிகாவை பிடிக்க போகிறோம் கைஸ். ஓகேவா? ஸோ கிகாவை எதுக்கு பிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கும் கிடையாது, பாஸ் ஃபைட்டுக்காக தான். ஸோ நமக்கு வந்து பாஸ் ஃபைட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன பாஸ்ல இருந்து தான் நம்ம வந்து பெரிய பாஸ் கிட்ட போக முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைனோஸ்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது கைஸ். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிகாவை எங்கே போய் பிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெசர்ட்டுக்கு போனோம். ஸோ கிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட கிபில்லாம் கிடையாது கைஸ். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் மீட் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அப்படி மட்டன் மீட் கிடைக்கல அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ப்ரைம் மீட் வச்சு அவனை நம்ம வந்து டேம் பண்ணலாம் கைஸ். ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் மீட் கிடையாது, பட் ஆனால் ப்ரைம் மீட் இருக்குது. ஸோ இருந்தாலும் இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைலாண்ட்ஸுக்கு போயிட்டு ஹைலாண்ட்ஸில் போயிட்டு எங்கேயாச்சும் நம்மளுக்கு வந்து மட்டன் மீட் கிடைக்குதா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு இருங்க வரேன். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இது எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, பிடி. ஓகே, கிளம்பலாம். நம்மக்கிட்ட இருக்கிறதுலே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது பிடி தான். ஆனால் பிடி என்ன திடீர்னு பயங்கர ஸ்லோவாக பறகுறான், என்ன ஆச்சுன்னு தெரில. சரி, இவனத்துக்கு உள்ளே போட்டு நான் வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா மேவிங்லேயே போயிடுறேன். மேவிங் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எல்லாமே ரீஸ்டோர் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கு. நர்சிங் எஃபெக்டில் 100% தான் இருக்குது. அது என்னன்னு தெரில. ஓகே, வாங்க கிளம்பிடலாம். நம்ம போகிற இடத்துல கண்டிப்பாக இருக்கணும். ஐயோ, இந்த சைடு எகிரி போக முடியலையே. ஐலாண்ட்ஸ் போகிறதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படியே டப்புன்னு எகிரி குச்சி ஓடிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி தான் இப்போதைக்கு போய் ஆகணும். இந்த இடத்துல கிரிஃபின் வேறு இருக்கும்ல? ரைட்டு. சரி இருங்க, நான் ஃபஸ்ட்டு கிகா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிரிஃபின் கிட்ட போகும். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைலாண்ட்ஸ்குள்ளே வந்தாச்சு. இவனத்திக்குள்ளே போட்டு நம்ம இப்போ வந்து தேட ஆரம்பிச்சிடலாங்க. இந்த இடத்துல பிடி கரெக்டாக ஆனால் இவனே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். குதிரையை எடுத்துகிட்டு வந்தோன்னா இந்த இடத்துல ஜாலியாக சுற்றி இருக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஆடு பார்த்துட்டேன். போட்டு தள்ளு. ஐயோ, என்ன எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது. ஐயோ, ஓடுறாங்க, ஓடுறான் 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 ஓடுறான். ஓடாதரா, ஓடாத ஓடாத ஓடாத. மீட்டு கொடுப்பியான்னு தெரியாது. ஐயோ, கொண்டு விட்டுங்க. செத்துற போறான், கதறான் பையன். உள்ள எடுத்துரு. குக்கர் மீட் கிடைக்குது. கன் பவுடர், குக்கர் மீட், அது இது தண்டக்கரமா இருங்க. நான் அதை வச்சு எடுக்கிறது இதை வச்சு எடுக்கலாமே. தாறுமாறா கிடைக்குது. கன் பவுடர் எவ்வளோண்டு கிடைக்குது பாருங்களேன் எனக்கு. என்ன கிளிச் ஆயிடுச்சா என்ன? இவ்வளோண்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பக் ஆயிடுச்சா? அவார்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கு எனக்கு. எவ்வளோ ஃபுட்டு? 4000 5000க்கு மேலே போகுது. பக்குன்னு நினைக்கிறேங்க ஏதோ. என் வெயிட் எல்லாமே நார்மலாக ஆயிடுச்சு. என்ன கதைன்னு தெரியலையே. எவ்வளோ கிறிஸ்டலு மீட்டு இருங்க. நான் இந்த இடத்துல இது வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் மறுபடியும் வருவோம். நைஸ், வீட்டுக்கு வந்துட்டேன்.
ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க guys. ரொம்ப நாள் ஆச்சுல வந்து உள்ள வந்து என்னோட ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. டிஃபால்ட் லெவலுக்கு போயிடுச்சு. சரி எனிவே நம்ம மறுபடியும் அந்த இடத்துக்கு போறோம். மட்டன் மீட் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சோண்டு கிடைச்சா போதும். மறுபடியும் இதுல இருந்து தோண்டி எடுக்கலாமா? இதையே எடுத்து நான் அப்படியே வீட்டுக்கு போக முடியுமா? சரி ரைட் ஓகே வேணா விடுங்க. நம்மளுக்கு மட்டன் மீட் மட்டும் எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லை குக்குடு தான் கிடைக்குது. குக்குடை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஏன்டா நல்லா தான்டா பறந்தா திடீர்னு ஏன் வெயிட் ஓவர் ஆயிடுச்சு? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. திடீர்னு வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இதுவாயிடுச்சு. ஸ்டாக்ஸில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் ரீலோட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். சரி ரைட் ஓகே இந்த எபிசோடு இப்படியே ஓட்டிடுவோம். ஓ மை காட் இவனுங்க வேற இருக்கிறானுங்களே அலோசரஸ். இதில் மட்டன் இருக்கிற மாதிரியே தெரியல. ஸோ வேற வழியில் நம்ம ப்ரைமேட் வச்சு தான் பிடிச்சாகணும்னு நினைக்கிறேன். கீழே வேற எதா இருக்கா? லைட்னிங் இல்லைன்னு நினைக்கிறேங்க. பூவிகட் யாரு காச்சா? காச்சாக்கா அழகா ட்ராப் வச்சு பிடிக்கலாம். ஓகே தூர்க்காம பாருங்க. ஒரே ஒன்று ஈக்குவஸ் இருக்கு. ஆனால் பக்கத்தில் காச்சா இருக்கே. கரெக்டாக அவனை போட்டு தள்ளுறான். ஓகே போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் போனால் நான் மூவ் பண்ண மாட்டேன். ஓகே இப்போ ரிட்டன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன். அவ்வளோதான் வீட்டுக்கு ஓடிட்டு வேண்டியதான். வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாத்தையும் தீக்குள்ளே போடு. எது இது வெயிட்டாக இருக்கு? ஓகே அந்த ட்ராப் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதையும் இப்போ நான் கீழே போட முடியாது. இதே கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இது ஐயோ இதுக்கு இதில் போடுறோம் பாருங்க. உள்ளே போட்டுறேன் தேவை கிடையாது. வெயிட் அப்பயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே தான் இருக்கு. பாதி குறைஞ்சிடுச்சு. ஓகே ஸோ நான் இப்போ இதை எடுத்துக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டுக்கு போகணும். டெசர்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். வேறு மேபி இங்கே எடுத்துகிட்டு போயிடுமா? ஓகே இதுதான் நல்லா கொஞ்சம் பவர்ஃபுல்லான மேவிங்க. இதையே மிஸ் பண்ணுறேன். ஓகே இந்த மேவிங்க எடுத்துகிட்டு போ. ஓகே வாங்க இப்போ டெசர்ட்டுக்கு போ. டெசர்ட்டுக்கு போகிறது ஷார்ட்கட்டு இருக்குது. ஓகே இருங்க வரேன். அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லிஸ் வழியாக தான் போய் ஆகணும். ஓகே ரெட் ரூட் கிட்ட வந்துட்டேன். இந்த இடத்துல ஒரு ஜம்பை போட்டு டேரெக்டாக டெசர்ட்குள்ளே ஓட்டுற வேண்டியதுதான். ஐயோ இந்த நேரத்தில் எவனோ ஒருத்தன் துரத்திட்டு வரான். யார் இவன்?
சரியான லெவலில் இருக்கானே ஃபயர் ரெக்ஸு. அப்புறம் பிடிக்கலாம் அவனாலாம். நம்மளுக்கு இன்னைக்கு கிகா வேணும். ஸோ கிகா இந்த இடத்துல எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கோம், போய் தேடுவோம். ஜம்ப் போடு. ஓகே தூருக்கு. அப்பா 50வது லெவல் கிகா. ஓ ஈக்யூஸ் பாருங்க, ஃபயர் ஈக்யூஸ். ரைட் ஓகே. இப்போ ஒரு நல்ல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ட்ராப் வச்சு அந்த கிகாவை பிடிக்க போகிறோம். கரெக்டான ஒரு இடத்துல ட்ராப் செட் பண்ணோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ட்ராப் செட் பண்ணுறதுக்கு. ஓகே, ட்ராப் செட் பண்ணுறது. அந்த ரெக்ஸ் நம்மள தான் தேடிக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அஞ்சு 2 3 4 5. ஐ திங்க் கரெக்டாக பண்ணிட்டேனா இல்லை தப்பாக இருக்கானான்னு தெரில. எங்க போச்சு இது? ட்ராப் ரெடி பண்ண கிகாவை காணாம போயிடுச்சு. கிகா அங்க இருக்கு. நான் என்ன பண்ணணும் வச்சுங்களேன், அந்த கிகாவை நம்ம பக்கம் தூக்கிட்டு வரணும். ஓடியா 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 ஓடியா. ஐயோ கடிச்சிட்டான் 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 கடிச்சிட்டான். ஓடியா 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 ஓடியா. கரெக்டா வந்து மாட்டிக்க பார்ப்போம். ஹை அடடா, சுத்துறானே 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 சுத்துறானே. சுத்தாதரா. மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. ஓ இல்லையே, மாட்டலையே. இது இப்படி மாட்டிருக்க கூடாது. மாட்டிக்கிச்சு தான் நினைக்கிறேன். மாட்டிக்கிச்சு கைஸ். பரவாயில்ல, நம்ம ட்ராப் ஒர்க் செஞ்சிருக்கு. சாவுடா. என்னடா கேவலமா டேமேஜ் பண்ற. சாவு. செத்து தொலை. செத்துரு 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 செத்துரு. ஓகே, அவ்வளோதான், செத்து போச்சு. ஃபயர் கிறிஸ்டல் நல்லாவே கிடைக்குது. ஓகே, இப்போ இவனை மயக்கம் போட வைக்கணும். கிட்டத்தட்ட 39,000 இருக்கான். நான் வாங்கு. ஐயோ இருங்க வரேன். இந்த ஏறம் ஐயோ பெருசா ஏற மாட்டேங்குதே. இதை செஞ்சேன், நான் இதை செய்ய மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம இதை வச்சு டார்பர் ஏற்றுவோம். இதுவே கிட்டத்தட்ட நல்லா டார்பர் ஏறுது. அவனுக்கு டேமேஜே ஆகலை கேஸ், நல்ல விஷயம்தான். ஏன்னா ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, வேபிள் அப்படியே அந்த இதுவாகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், ஹீல் ஆகிட்டு இருக்கான். அதுவே நல்ல விஷயம்தான் நம்மளுக்கு. மாட்டிக்கோ.
பின்னாடி எவனாச்சும் வந்து கடிச்சிட போகிறான், அதை வேற நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். திட்டின்னு வந்து ஒரு கவு கவ்வான். டைமில் வேற நம்மளுக்கு ஸ்டாக்ஸ்லாம் வேற ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரே கடியில் செத்து போனாலும் போயிடுவோம். அவ்வளோதாங்க, முடிய போகுது. அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஃபுட்டு சர்ன்னு குறைஞ்சிடுச்சு. அது ஒரு நல்ல விஷயம்தான். வரேன். கேட்க மாட்டேங்குதுடா. ஓகே, ஐ திங்க் 100% பிடிக்க முடியாது. 99.9. ஓகே, பிடிச்சிட்டேன். எத்தனை லெவலில் கிடச்சிருக்கு? 74. ஓகே, நல்ல லெவல் தான். ஓகே, இந்த ட்ராப் நல்லாவே ஒர்க் செஞ்சிடுச்சு. இதே மாதிரி ட்ராப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீரெக்ஸுக்கும் வைப்போம். பட் ஆனால் அதை விட கிகாக்கு நல்லா ஒர்க் செஞ்சுருக்கு. இந்த பச்சை கலர் டீரெக்ஸு ரொம்ப லெவல் கம்மி, வேணாம் விடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிஃபினுக்கு தான் போனோம், எரிமலை கிட்ட. சாவு, இது போட்டு தெரியல. சாவுடா, செத்துப்போ. ஆள முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெல்பட் ஆகிட்டு நம்ம பேஸ்க்கு ரிட்டர்ன் போயிடுவோம். சூப்பர் கேஸ், நம்ம ஒரு கிகாவை பிடிச்சிட்டு வந்துருக்கிறோம். சாடா செய்யும். இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கா? ஸ்பெஷல் பவர் பயங்கரமா கத்துறான். நான் வாயிலிருந்து நெருப்புலாம் துப்புவான்னு பார்த்தேன், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் ஆனால் நேச்சருக்கு பயங்கர இம்யூனாக இருப்பான். நேச்சர் பாஸ் ஏதாச்சும் நம்ம சம்மன் பண்ணோம்னா கிகா வச்சு அடிக்கலாம். நைஸ். சரி, ஓகே, இவனை எப்படியே யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக என்னோட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஸ்டாக்ஸு. ஓகே, என்னோட ஸ்டாக்ஸ் நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிஃபினை தான் நம்ம இப்போ பிடிக்கணும். ஸோ கிரிஃபின் பிடிக்கிறதுக்கான எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே இருக்குது. இது 2 தீத்திக்கு உள்ளே போட்டு வரேன். அதுக்கப்புறம் இது உடம்புல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும். இருங்க, கிரிஃபினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜெண்டா வைஸ் பிடிப்போம்ல, கிட்டத்தட்ட அந்த ட்ராப் தான் செட் ஆகும். இந்த ட்ராப்பு சரி, ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே போயிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தான் போகணும், எரிமலை கிட்ட தான் போகணும். ஓகே, எரிமலைக்கு எந்த சைடு போகிறது? மறுபடியும் வந்த வழியிலே தான் போய் ஆகணும். ஓகே, வாங்க போகலாம். அந்த கிரிஃபின் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இப்போ கிரிஃபின் ஓகே, இந்த இடத்துல சுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம ட்ராப் இங்க தான் பக்கத்துல எங்கேயா வைக்கணும். 2 கிரிஃபின் இருக்கா? சரியா போச்சு. தொலைகள்லாம் இருக்குது. சாவு, ஏதாச்சும் ஒன்னாச்சும் செத்துச்சா?
ஓகே நம்ம ட்ராப்பை பில்ட் பண்ண ஆரம்பிப்போங்க. ஃபர்ஸ்ட் நிறைய ஸ்டோன். ஐயோ ஐயோ, ஏய் அவன் என்ன அடிக்கிறான்டா, சும்மா நின்றுட்டு இருக்க. சித்திருஷா. ஓகே ஃபவுண்டேஷனுக்கு என்ன வேணும்? இன்னும் ஸ்டோனும் இருக்கு, ஃபுட்டு ஹேட்சும் தேவைப்படுது. ஓகே ஃபுட்டு ஹேட்சு. ஓகே அந்த கிரிஃபின் இந்த பக்கம் போகுது கஸ். இது எத்தனை லெவல் கிரிஃபின்? ஓ 180. ஓகே நம்ம பிடிக்க வேண்டியது இவன் தான் கஸ். இவனை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பிடிக்க போகிறோம். ஓகே அதுக்கான ட்ராப்பே நான் இந்த இடத்துல பர்ஃபெக்டாக செட் பண்ணிடுறேன். ஓகே ட்ராப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட வேலை கிரிஃபின் 8 வந்து இதுக்குள்ளே ஒரு ரத்து மட்டும்தான். அது என்ன தாய்லாவா அது? ஓ கரடி கைஸ். ஓகே எல்லாம் பர்ஃபெக்ட்ல இப்படி எகிரி இப்படி இதுக்குள்ளே ஓடிடணும், அவ்வளோதான். வேலைக்காவது இவனை அப்படியே நம்ம கிட்ட கூட்டுட்டு வரணும். இப்படி ஓடிடா, அவ்வளோதான்டா. ஹேகர் ஆயிட்டான். துரத்துறானா? ரொம்ப வேகமா துரத்துறான் போலயே. ஓகே இவன் ஸ்பீடுக்கு என்னால் ஓட முடியுமான்னு தெரியல. டேய் வந்து தொலைடா டேய். அடிச்சிட்டேன். ஓகே ஓடி 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 ஓடி. இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடியா. அடடே 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 அடாரோ தப்பிச்சிட்டானே. வாடா 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 வாடா. அடடே கரெக்டா உள்ளவா, கரெக்டா வா. எங்கேயோ போயிட்டாங்க பைத்தியாரா. கரெக்டா வா. அவ்வளவுதான். வேலைக்கு அவ்வளோனா இதை வச்சுதான் அடிக்கணும் இப்போ. $14,000 கொஞ்சம் ஸ்பீடாவே முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். ஹெல்த் கொஞ்சம் நிறைய இருக்குல்ல, அதனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு ட்ராப்பு அந்த அளவுக்கு தேவைப்படல. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவனை பிடிச்சிருவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எதுக்கு இப்போ ட்ராப் ரெடி பண்ணுறது தான் வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இவனை பிடிச்சிட்டோம் கைஸ். அடா டைம் ஆகுடா. சூப்பர். வேலை முடிஞ்சது, நைட்டும் ஆயிடுச்சு. அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு ஓட்டுற வேண்டியதுதான். அந்த ட்ராப்ல அது மாட்டு இருக்கணும், பட் ஆனால் அது ஏன் மாட்டலன்னு தெரியல. கரெக்டாக அதை எட்டு வந்து அதுக்குள்ள நம்ம விடலை. உண்மையா இருக்கிறானே. வாயிலிருந்து ஏதாவது துப்புயா?
ஜஸ்ட் நார்மல். ஓ ஓகே, நெருப்பு வருது. ஓடு. டேமேஜ் ஓகே தான் கைஸ், ஏன்னா ஹை லெவல்ல இன்னும் கொஞ்சம் இவனை வந்து பூஸ்ட் பண்ணியிருந்தேன்னா நல்லா பங்கமான டேமேஜ் கொடுப்பான். கொஞ்சம் ஸ்டாமினா ஏற்றி விட்டுறேன். பரவாயில்லையே, நல்லா பறக்கிறான் கைஸ். அப்போ இதுக்கப்புறம் இவனை ட்ராவலுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். எதிர்பார்த்தோட நல்லாவே பறக்கிறான். ஓ எவ்வளோ அனல் கக்கறானே, நல்லா இருக்கு. அது எதிர்பார்க்கவில்லை. சூப்பராக தான் கைஸ் இருக்கிறான். நைஸ். நல்லா வெளிச்சமா இருக்கு பாருங்களா, நைட் டைம்ல கூட. இது எல்லாமே கிகாவோட வெளிச்சம் பிளஸ் இதோட வெளிச்சம். திரும்படா கிகா. திரும்ப கீழே விழுந்துருவானோ. இவனை யூட்டன் எடுக்கிறதுக்கு என்னடெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. ஓகே, அவ்வளவுதான், திரும்பிட்டான். ரெண்டுத்தோட வெளிச்சமே போதும், சும்மா வேற லெவல்ல இருக்கு. ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.